எழுதிட்டியா? நான் எழுதிட்டேன். நீ முடிச்சிட்டியா இல்லையா? அவ்வளவுதான்ப்பா. எனக்கு கை வலிக்குது, இதுக்கு மேலலாம் எழுத முடியாது. எழுதுனா டீச்சர் திட்டுவாங்கடா. திட்டுனா பாத்துப்பா. வயிறு வலி, காய்ச்சல், தலைவலின்னு எதையாவது ஒரு பிட்ட போட்டு பீரியட ஓட்டிட மாட்டேன். அமலே, அம்மா என்னடி எழுதி முடிச்சிட்டியா? போம்மா. ஆடி சிம்ரனு உட்காரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாப்பிட்டாச்சா இல்லையா? அட இல்லடி, சமைக்கல. அந்த மனுஷன் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லுவோன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். வாங்கிட்டு வர சொல்றியா? என்னடி வீட்டுல தானே இருந்தேன், சமைக்கிறதுக்கு என்ன? உடம்பே சலுப்பா கிடக்குது, என்னத்த போய் சமைக்கிறது. அம்மா அம்மா, அப்பா கிட்ட சொல்லி சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லுவோமா? ஆமா, உங்க அப்பா ஹோட்டல்ல வேலை செய்யறான்னு தான் பேரு. ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வாயானா கூட வாங்கிட்டு வர மாட்டான். நீ சம்பாதிக்கிறதே பிள்ளைங்களுக்கு தான். பிள்ளைங்களுக்கு கொடுக்காம வேற எங்கடி இது சேர்க்க போறீங்க? வாங்கி கொடுக்க வேண்டித்தானே. நீ வேற, இந்த ஆளு வாங்குற 500 ரூபாவா கூலியில 200 ரூபா இந்த ஆளுக்கே முடிஞ்சிடுது. மீதி 300 ரூபா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள வழியில எவனாவது வந்து பிடுங்கிட்டு போகாம இருந்தா சந்தோஷம். இதுல இவன் வேற ரைஸு கீஸுன்னு கேட்டானா அதுக்கு ஒரு அமௌண்ட் போயிடும். அப்புறம் என்ன பண்ண சொல்ற? அதுவும் சரிதான். அம்மா அம்மா, அப்ப நம்மளும் ரைஸ் சாப்பிடுவோமா? ஏடி வீட்டுல அம்பிட்டு ஆக்கி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் எடுத்து கொட்ட முடியாது. வாய் முடிக்கிட்டு கம்முன்னு. ஏண்டி, பிள்ளைங்களுக்காக தான் சம்பாதிக்கிறது, பிள்ளைக்கு ஒரு ரைஸ் கூட வாங்கி தர மாட்டியா? கிட்ட நம்மகிட்டயே போறாளே. உங்களுக்கெல்லாம் தான் வந்தா ரத்தம், எங்களுக்கெல்லாம் அந்த தக்காளி சட்னி. அப்படி இல்லடி, நாளைக்கு கண்டுக்காரன் வேற வருவான், அவனுக்கு காசு கட்டணுமேனு பாக்குறேன். ஏடி, ஒரு ரைஸ் 80 ரூபா. 80 ரூபாயில என்னத்த நம்ம கோட்டை கட்ட போறோம்? அப்படின்னு அவர்கிட்ட போன் போட்டு சொல்லி என் வீட்டுக்கார வாங்கிட்டு வர சொல்லுடி. இரு கூப்பிடுறேன். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. போன சாமானியமாவே எடுக்க மாட்டாங்க. எப்பா காலு கொடன்னு குடஞ்சி எடுக்குது அப்பா. ஐயோ எப்படா பத்திரியாவும் கதவை சத்திட்டு ஓடுவோன்னு இருக்கு. போனே எடுத்து தொலைய மாட்டாரு. சி, போன பண்ணாலே சலிச்சு போயிருது. அப்பனா என் புருஷனுக்கு போன் போடு, அந்த மனுஷன் எடுப்பது. ஹலோ, யாரு? நான் தானே அமுதா பேசுறேன். என் புருஷன் இல்லையா? வேலை பார்த்துக்கிட்டு இருக்காமா, சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்? அண்ணே, வீட்டில் சமைக்கல, கடையிலேருந்து 3 பேத்துக்கு ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லிடுங்க. அப்புறம் சிம்ரனும் கேட்டா, அதனால அவங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவீங்களாமா. 2 பேரும் வாங்கிட்டு வந்துடுங்க. நீங்கள் வர வரைக்கும் பிள்ளைங்க பசியோடு இருப்பாங்க. அதனால நேரங்காலமாக வந்து சேருங்க. வைக்கிறேன். மாடசாமி, டேய் என்னையா ஒன்னையா தின்னையானு ஒன்னைத்தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அங்க சால்னான்னு காலு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து நான் ஓடுறேன், உனக்கு கேட்கலையா? உன் பொண்டாட்டி தான் போன் பண்ணிச்சு, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு போன் பண்ணிச்சாம்ல, நீ எடுக்கலையாம்ல? நாள வேலைன்னு வந்தா வெள்ளக்கார மாதிரி. எப்படி வெள்ளக்கார மாதிரி வேலைய முடிச்சாதான் சோத்துல கையி. அதுக்கு முன்னாடி எவனாவது வம்பு பண்ணா அவன் மூஞ்சில கையி. ஐயோ, உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டியோ வீட்டுல சமைக்கலையா? 2 பேத்தையும் ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. என்னது ரைஸ் வாங்கிட்டு வர சொன்னாலா? இந்த குந்தாணிக்கு இதே ஒரு வேலை பழப்பா போச்சே. இந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தா இந்த சப்ளை வேலையிலேருந்து 500 ரூபா மொத்தமா கையில வாங்கி பார்க்க விட மாட்டா போல இருக்கே. எப்ப பார்த்தாலும் அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்கன்னு சமைக்கவே மாட்டிக்கிறாளேம்மா. என் பொண்டாட்டியும் இப்படித்தாயா, நல்லா தான் சமைச்சுக்கிட்டு இருந்தா. இப்ப பாரு, எப்ப பார்த்தாலும் மிச்ச மீதி இருந்தா கொண்டு வாங்க, ராத்திரி சூடு பண்ணிக்கலாம், காலையில அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லையா, ரைஸை வாங்கிட்டு வாங்க, பரோட்டா வாங்கிட்டு வாங்க, கிரோட்டா வாங்கிட்டு வாங்கன்னு உயிரை போட்டு எடுக்கிறாங்க. ஓ, வர்ற ஆத்திரத்துக்கு சரி இந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வரேன். அது மட்டும் இல்லையா, ஓனர்கிட்ட நாளைக்கு கந்துக்கு பணம் கட்டணும்ல, அதையும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதுதானே, சம்பளத்தை கையில வாங்குறமோ இல்லையோ, இவங்களுக்கு அழிக்கிறதுக்கே நமக்கு நேரம் சரியா போயிருது. இந்த கட்டுல 50,000 ரூபா இருக்கியா? இதுல 27,500 ரூபா இருக்கு. அதையும் அப்படியே எழுதிரு. சரிம்மா. அப்புறம் இந்த பணத்தெல்லாம் நாளைக்கு அக்கௌண்ட்ல போட்டுறணும். வீட்டில் வச்சிருந்தோன்னு வச்சுக்க, செலவு வீடு தேடி வரும். காலத்தில் 10 ரூபா கூலி வேலை பார்த்து சம்பளம் வாங்கினேன். அந்த 10 ரூபாயில் 8 ரூபாயை செலவு பண்ணிட்டு 2 ரூபாயை மிச்சம் பண்ணி சேமிப்பேன். அப்போல்லாம் நினைப்பேன், ஐயோ இந்த 10 ரூபாய் இருந்தால் இதே தாங்க முடியல, ஒரு 20 ரூபா சம்பாதிச்சா கூட குடும்பத்தில் ஒரு செலவை கம்மி பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணுவோம், சேர்ப்போம், வைப்போன்னு நினச்சேன். ஆனால் 20 ரூபா சம்பாதிக்கும் போது அந்த 20 ரூபாய்க்கு சேர்த்தாப்புல
செலவு வந்துச்சு. இப்போ மாதம் இதில் 25,000 30,000 சம்பாதிச்சாலும் அந்த 25,000 30,000த்துக்கு சேர்த்தானாப்பில் செலவு வருது. இந்த காசெல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடும். பத்திரகாளி இந்தா காப்பி. காப்பியா? தா வைங்க, வாரேன். வாடா. காலையில் போனவன் இப்போ தான் வாரான். ஊரை சுற்றிப்பிட்டு வாரேன். ஒரு வேலை வெட்டி எதுவும் பார்க்கணும் வைக்கணுன்றதெல்லாம் இல்லை. இங்க எல்லாம் எனக்கு என்ன பிடிச்ச மாதிரியா நடக்குது? உனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணுமா? பிடிச்ச மாதிரி என்னப்பா உனக்கு இங்கே நடக்கலை? அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல. பாரு, என்னைக்கும் முகத்தை பார்த்து ஆளை எடை போடக்கூடாது. ஏமா வயசு அதிகமா கல்யாணம் பண்ணி நாளை பின்ன அக்காவை சந்தேகப்பட்டு அடி உத நான் என்னமா பண்றது? கொஞ்சமாவது இந்த காலத்துக்கு ஏத்தனப்ப யோசிக்கவே மாட்டீங்களாமா? எது எதுல எல்லாம் உங்களுக்கு சிக்கனம் பண்ணணும் சம்பாதிக்கணும்னு இல்ல? வெளியே ஏதோ சத்தமா கிடக்கு. பாரு, வயசு அதிகமாக இருக்கவங்களை கல்யாணம் பண்ணுனா சந்தேகம்லாம் கிடையாதுடா. அவங்க தான் வாழ்க்கையில் எல்லா விதமான பக்குவமும் பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா விதம் நல்லது கெட்டதும் தெரியும். எந்த சண்டை சச்சரவுக்கும் வாயே திறக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அம்புட்டு சொத்துடா, அம்புட்டும் சொத்து. அக்காவுக்கு அது அவருக்கு அப்புறம் எல்லாம் கிடைக்கும். அவளுக்கு கிடைச்சா நல்லது தானே. என்னாச்சு அக்கா நீ ஏன் சொல்லு, உனக்கு அந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? எதுக்கு இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அக்கா இத பத்தி இன்னைக்கு தான் பேசணும், நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும். உனக்கு அந்த மாப்பிள்ளை குடும்பத்தை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அம்மாவுக்கு பிடிச்சிருக்குல்ல. அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா அம்மாவை போய் வாழ போறாங்க, நீ தானே வாழ போற. உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? டேய், அம்மா நமக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் நம்மளை ஆளாக்கி வளர்த்துருக்காங்க. அவங்களுக்குன்னு நம்ம என்னத்தடா பெருசாக செஞ்சிட்டோம்? ஒன்றுமே கிடையாது. அம்மாவோட சந்தோஷம் இதுதான் போது நான் அதையே ஏற்றுக்கிறேன். அதுவும் இல்லாமல் எந்த தாயுமே பிள்ளைக்கு நல்லது தான் யோசிப்பாங்க. எந்த தாயும் பிள்ளை கெட்டு போகணும்னு யோசிக்க மாட்டாங்க. அந்த வகையில் நம்ம அம்மாவும் எனக்கு நல்லதை மட்டும்தான் யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வாடி வாடி என் தங்க புள்ள, நீயாவது நம்ம புரிஞ்சுக்கிட்டியே இவ்வளோ நேரம். இவங்கெல்லாம் புரிஞ்சு காட்டி போகட்டும். ஆனால் நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, எனக்கு அது போதும்மா, அது போதும். நாளை பின்ன கண்ணீரும் கம்பளியுமா நீ சிந்திக்கிட்டு வந்தேன்னா யாரும் உனக்கு கூட இருக்க மாட்டாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. டேய், நான் பார்த்துக்கிறேன்டா, விடுங்க. என்னப்பா அவளுக்கே சம்மதம்னு சொல்லிட்டா, இன்னும் என்ன நீ சாப்பிட போறியா இல்லையா? எனக்கு சோறு வேணாம், ஒன்றும் வேண்டாம். பாத்தியாடா, இவனுக்கு ஏதாவது ஒன்று புரியுதான்னு. அவளோட வாழ்க்கையில் வருங்காலத்துக்கு அவள் கஷ்டப்படாமல் இருக்கணும்னு தான் இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்தேன். அதுக்கு போய் என்கிட்ட வரிஞ்சு கட்டிக்கிட்டு போகிறான். எந்த முடிவு எடுத்தாலும் நீங்க எடுத்தா சரியாதாமா இருக்கும். இது பிள்ளைக்கு அழகு. சின்ன பையன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சு. வாய் இப்போ கூட அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீயும் உங்க அக்காவும் நான் சொல்றது சரியா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இவன் அதை கூட பேசி களைச்சி விடுறதுக்கு பார்க்கறான். இருக்கட்டும் அவனுக்கு வச்சுக்கிறேன். இந்த பிளேட்ல பாரு, குழம்பே இல்லாம இருக்கு. குழம்பு எடுத்து வைங்கப்பா. இவங்க கிட்ட வேலை வாங்குறதுக்குள்ள நமக்கு போதும் ஆயிடுது. அண்ணே. என்னடா? என்ன அண்ணே 10 மணியா ஆக போகுது. என்ன 10 மணி தான் ஆக போகுது? அதுக்கு என்ன அப்ப? வீட்டுல வேற போகணும். 10 மணி ஆனோடனே வீட்டுக்கு தானே போக போற? என்ன காட்டுக்கா போக போற? அண்ணே வீட்டுல இருந்து போன் போட்டு ரைஸ் கேட்டாங்க. சரி, அதான் இன்னைக்கு கூலி கொடுத்தீங்கன்னா பக்கத்து கடையில ரைஸ் வாங்கிட்டு போவேன். இவ்வளோ பெரிய ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஊர்ல உள்ள எல்லாரும் ஏன் ஹோட்டலை தேடி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் ஹோட்டல்லே வேலை செஞ்சுக்கிட்டு பக்கத்து கடையில போயிட்டு ரைஸ் வாங்கினீனா பாக்குறவன் என்னடா சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவாங்க? இந்த கடை ரைஸ் அந்த லட்சணத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணும் இல்லைண்ணே, நம்மளோடத நான் பார்த்து செஞ்சு ஊர்ல உள்ளவங்க வயிறு நிறைக்கணும்னே. நம்மளே வயிறு நினைச்சுக்கிட்டா அப்புறம் பாக்குறவங்க என்னன்னு சொல்லுவாங்க. ஏய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம கடையில் வாங்கி திங்க முடியலன்னு அடுத்த கடைக்கு போற. சரி போ. இல்லண்ணே, எல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே. அதுவும் இல்லாம நாளைக்கு கத்துக்காரன் வேற வருவாங்கண்ணே. ஒரு 3,500 காசு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செலவு அப்படியே முடிச்சு விட்டுருவேன். இல்லைன்னு வைங்களே, சும்மா வீட்டில் வந்து கதவை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. பாப்போம். இப்போதைக்கு கையில காசு இல்ல. கையில காசு இல்லைனாலும் பரவாயில்ல, என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கு, போன்ல இருந்து மாத்திருங்க. இவங்க இதை கண்டுபிடிச்சது நமக்கு மிகப்பெரிய தப்பா போச்சு. கையில் இல்லைன்னு சொன்னா போன்ல மாத்தி விடுன்றாங்க. ஒரு காலத்துல அக்கௌண்ட்ல தான் இருக்குன்னு சொன்னா வாய முடிக்கிட்டு போவாங்க. இப்போ எல்லாம் உல்டாவா போய்கிட்டு இருக்கு. சரிப்பா, வாங்கிக்குவா. அண்ணே பார்த்து கொடுங்கண்ணே. பார்த்து தானே
வாங்கிக்குவோம். காசுன்னு கேட்டா போதுமே, அப்படியே சிட்டா பறந்துருவது. என்னைய ஆரம்பம் என்ன சொன்னா அப்படி? காசு அக்கவுண்ட்ல இருக்கான், எடுத்து தாரேனாரு. அப்படியா? அப்ப சரி, அப்ப சரி. டேய், அங்க யாரோ பார்சல் கேக்குறாங்க பாரு, அது என்னன்னு பார்த்து கட்டி விடு. அண்ணே, வீட்ல இருந்து போன் அடிச்சாங்க, கந்துக்கு பணம் கட்டணும், காசு வாங்கிட்டு வாங்கன்னு. கைமாத்தா ஒரு 3000 கிடைக்குமாண்ணே? ஏப்பா, பரோட்டா ஆயிடுச்சுன்னா எடுத்துட்டு வந்து தட்டுல வைங்கய்யா. பொய்யால போறத பாத்தியா? அதானே. 4 புரோட்டா கட்டுங்க. எங்க கடையில 4 நாள் ஆன புரோட்டா எல்லாம் கிடையாது, 3 நாள் புரோட்டா வேணா இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? ஏய், என்னடா பண்றீங்க? ஐயோ தம்பிகளா, சாப்பிட்ற மாதிரி ஒரு 4 தோசை போடுங்கய்யா. சாப்பிட்ற மாதிரி தோசைகளா? அதுக்கு நீங்க இங்க கேட்க கூடாது, பக்கத்து கடையில தான் போய் கேட்க. பத்து கடையா? அட படுபாவி பயலுகளா, காசு இல்லைன்னு சொன்ன ஒரு காரணத்துக்கோசரம் வருமானத்தை குறைச்சு விட்டுருவாங்க போல இருக்கே. அந்த சாப்பிட்ற மாதிரி கிடையாது, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, அங்கேயே போய் சாப்பிட்டுக்க. அண்ணே அண்ணே, தம்பிங்க சும்மா விளையாட்டு பண்றாங்க, விளையாட்டு பிள்ளைங்க. யோ, நீ ஹோட்டல் கட்டி விட்டுருக்கியா இல்ல பிளே கிரவுண்ட் கட்டி விட்டுருக்கியா? அவனை யாருக்கிட்ட? எங்க கிட்டேவா? நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி, இப்ப விட்டுருவோமா? இல்லனே, தம்பிங்க சும்மா விளையாட்டுக்கு பேசுறாங்க. உங்களுக்கு 4 தோசை தானே, 40 தோசை கூட சொல்றேன், மாஸ்டர் போட்டு தந்துருவாரு. நீங்க உட்காருங்கண்ணே. தோசையும் வேணாம், ஒன்றும் வேணாம். அண்ணே அண்ணே, அடே ஏன்டா இப்படி பண்றீங்க? அண்ணன் கடை நடத்தணுமா வேணாமாடா? ஒத்த நிமிஷத்துக்கு கடைச்சு விட்டீங்களேடா. நாங்களும் பவ்யமா கேட்டோம், ஒரு 3000 கொடுங்கன்னு. நீங்க ஓவரா பிகவ் பண்ணீங்க, அப்புறம் நாங்களும் பண்ணுவோம்ல. டேய் அப்பா, என் ராசா, என் மவராசாங்களா, உங்களுக்கு இப்ப காசு தானப்பா வேணும்? நான் தாரேன், எம்பிட்டு வேணாலும் தாரேன். ஆனா வர கஸ்டமரை மட்டும் களைச்சு விட்டு போயிடாதீங்கடா. இந்த கடையை எழுப்புறதுக்கு நான் கோடான கோடி கடன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இப்படி நீங்க பாட்டுக்கு களைச்சு விட்டு போயிட்டீங்கன்னு வையே, அம்பிட்டு தாண்டா. தலையில முக்காடு மட்டும் இல்ல, என் குடும்பமே சேர்ந்து முக்காடு போட வேண்டிய நிலைமை வந்துடும். உடனே உங்க காசு உங்க கையில மரியா, கம்முனு இருங்கய்யா, கம்முனு இருங்க. பாத்தியில மாப்பிள்ள, அடி அடிச்சா அம்மையும் நகருன்ற மாதிரி ஒரு கஸ்டமர் தலையில கைய வச்சோனையும் என்ன வேகத்துல காசு வருது பாத்தியா? நாங்கெல்லாம் யாரு சுண்ணாமிலேயே சும்மிங்க போடுவோம், இதுல விட்டுருவோமா? இறங்கி குத்தாட்டம் போடுவான்.